வாழ்க வளமுடன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். உலகத்தில் இல்லை, நாட்டில் இல்லை, எல்லா இடத்துலையும் கேட்குற ஒரே விஷயம், என்றைக்கு தான் இந்த நாடு முன்னேற போதோ, என்றைக்கு தான் இந்த ஜாதி மதம் ஒழிப்புலாம் என்றைக்கு தான் இதாக போதோ, என்றைக்கு தான் தொழிலில் முன்னேற்றம் அடைய போதோ எல்லோரும் கேட்குறாங்க. இது வாஸ்தவமான கேள்வி. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ளேயும் ஒவ்வொரு எண்ணம் இருக்குது. இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜப்பானில் குண்டு போடவும் அன்றைக்கி ஜப்பான் முடிஞ்சு போச்சு கதைன்னு நினச்சாங்க. ஆனால் அங்கே எத்தனை ஜாதி எத்தனை மதம் இருக்குனுங்கிறது நமக்கு சரியாக தெரியாது. ஆனால் எல்லார் மனசுலையும் ஏற்பட்டது ஒரே எண்ணம் தான். நாம் எல்லோரும் முன்னேறணும், நம் நாடு முன்னேறணுங்கிற ஒரே வார்த்தையில் எல்லார் மனசுலையும் ஒரே எண்ணமாக தான் இருந்துச்சு. கடன்னு முன்னேறிச்சு. ஜப்பானுங்கிற ஒரு இது வந்துச்சு. அடுத்து இந்தியாவில் சுதந்திரம் வாங்கும்போது 35 கோடி 40 கோடி மக்கள் தொகையை என்னமோ 400 வருஷமாக வெள்ளைக்காரங்க ஆண்டாங்க. அந்த 400 வருஷமாகவும் எல்லார் மனசுலேயும் ஒரே விதை தான், சுதந்திரம் வாங்கணும், வெள்ளையனே வெளியேறு. அது பட்டி தொட்டி எங்கே பார்த்தாலும் இந்தியாவில் எத்தனை கிராமம் இருக்கோ, எத்தனை நகரம் இருக்கோ, எல்லாருமே இந்தியா சுதந்திரம் வாங்கணும், போராடணுங்கிற ஒரே எண்ணம் தான். அதுக்காக எத்தனை தியாகிகள் உயிரை கொடுத்தாங்க, எத்தனை பெண்மணிகள் தன்னுடைய இதை இழந்தாங்கங்கிறது உலக சரித்திரத்தில் இருக்குது. அதுமாரி ஒரே எண்ணம் எப்போ வருதோ அப்போ சுதந்திரம் வாங்கணும். சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் என்ன சொல்லக்கூடாது, அதெல்லாம் அந்த டாப்பிக்கை நான் போகணும். அந்த ஒரே எண்ணங்கிறது வரணும். இப்போ உக்ரைனில் போர் நடக்குது. உக்ரைனை இஸ்ரேலில் காசாவில் குண்டு போடுறாங்க. அன்றைக்கி சொல்கிறாங்க மொத்தம் டோட்டலாக 33,000 பேர் இறந்துருக்காங்க. அதில் 14,000 பேர் குழந்தைங்க, பசங்க. அதுங்களாம் என்னங்க பண்ணிச்சுங்க? அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம்? இதை சொல்லுங்கள். இப்போ இது எப்படின்னா, இந்தோனேஷியாவில் பூகம்பம் வந்துச்சுன்னா சென்னையில் எப்படிங்க பூகம்பம் வருது? அது ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால தான் அந்த பூகம்பம் வருது. அதே போல் ஒட்டுமொத்த மக்களும் என்றைக்கு ஒரே எண்ணங்களில் வராங்களோ அன்னைக்கு கடவுளும் வேண்டாம், தியாகிகளும் வேண்டாம், ஞானிகளும் வேண்டாம், யாருமே வேணாம். நாமே திருத்திக்கிட்டோம்னா, நம்ம ஒரு ஆள் திருத்தினாலும் சரி, 2 பேர் திருத்தினாலும் சரி, அப்படியே ஒவ்வொருத்தரும் நினச்சாங்கன்னா ஒட்டுமொத்த உலகத்துலேயும் தீவிரவாதம், கொள்ளை, கற்பழிப்பு இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். இதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் எப்படி எடுத்துக்கிங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் அன்புனால் எடுத்துக்கிறீங்களோ, கருணையினால் எடுத்துக்கிறீங்களோ, ஒவ்வொருத்தரும் நாம் முன்னேறணும். அந்த முன்னேற்றத்தில் ஒரு அர்த்தம் இருக்கணும். அது நியாயமான நினைங்க. கண்டிப்பாக நம்ம மட்டும் இல்லை, நம்ம வீடு மட்டும் இல்லை, நம்ம நாடு மட்டும் இல்லை, இந்த உலகம் முன்னேறும். இதான் உண்மை. வணக்கம்.